गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। ॐ आयातु वरदा देवी त्र्यक्षरे ब्रह्मवादिनी गायत्री छन्दसामादः ब्रह्मयोने नमोऽस्तुते। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। குரு சாநித்தியம், நிரந்தர குரு சாநித்தியம் டாபிக்ல 21வது ஸ்பீச் நம்ம இப்ப கேட்க போறோம். நீ நல்லது செஞ்சாலும் 4 பேர் சொல்லுவா, தப்பு சொன்னாலும் 4 பேர் சொல்லுவா. நீ இப்ப இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போனப்புறம் குரு சரித்திரம் படிப்ப. நீ மட்டும் அங்க இருப்ப, குரு சாநித்தியத்துல இருப்ப, குரு உன்னுடைய ஹிருதயத்துல இருக்க. அவரை பிடிச்சுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணு, அது ஒரு ட்ரிக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப பக்கத்துல ராமசுப்பு அவர் இருக்க, அவர் உட்கார்ந்து இருக்க. நான் பேசிட்டு இருந்தாலும் அவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு தெரியுறதா இல்லையா? நான் பேசிட்டே அவரை எப்படி பார்க்கறதுன்னு கேட்க முடியுமா? அது ஆட்டோமேட்டிக்கா பழக்கம் ஆயிடும். உன் ஹிருதயத்துல உள்ள குருவை மறந்து போயிடாத, நிரந்தரம் கவனி. ஸ்வஸ்தி, நிரந்தரமா குரு சாநித்தியத்தை கவனி. யுகசந்தி அப்படிங்கிற அந்த வார்த்தைய அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துறோம். 20 வருஷமா அது அடிக்கடி உபயோகப்படுத்துறோம். எந்த பரிஸ்திதியில நம்ம பயன்படுத்துறோம்? நாம நிரந்தர குரு சாநித்திய அனுபூதி சிபிரத்துல இருக்கோம். நிரந்தரம். அது மகாபாரத யுத்தம் நடக்கிறது, லட்சக்கணக்கான மக்கள் செத்து போயின்னு இருக்கா. அப்போ போய் நம்ம ஏதேனும் சாதனை பண்ண முடியுமா? அந்த இது ரிஷி மார்க்கம் இல்லையா? நம்ம எல்லாருமே அவ போலதான் இருப்போம்.
வேலை செஞ்சுட்டு பக்தன் சாதகன் என்ற முத்திரையை போட்டுக்க மாட்டோம் நம்ம. அது வரைக்கும் உனக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நிரந்தர குரு சாநித்தியம், அனுபூதி சிப்ரம். அதை நிரந்தரமா மனசுல வச்சுக்கோ. அந்த சிபிரத்துக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். மகாபாரத யுத்தத்துல நிறைய மனுஷா போயிட்டு இருக்கா. அப்ப யுத்த பூமியில மானசிக ஸ்திதி எப்படி இருக்கணும்? இங்க நம்ம எல்லா வேலையும் மெக்கானிக்கலா செய்யறோம். யுத்த பூமியில அத்தகைய அனுபூதி பெற முடியும் அப்படிங்கும் போது அதே அனுபூதியை நம்ம இங்கேயும் பெற முடியும். அப்படிப்பட்ட பழக்கம் நமக்கு வரணும், ஹேபிட். அந்த பழக்கம் வரணும் அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இங்கே அந்த கிளாஸ் நடக்கிறது. 11லேருந்து 19, 21லேருந்து 29, மாசத்துல 3 இருக்கு. 10, 20, 30. அப்பதான் உங்களுக்கு கேப். நீ ஒரு தடவை இங்க அட்டன் பண்ணிட்டா எங்க இருந்தாலும் இந்த சாதனையை நீ செய்ய முடியும். இந்த சாதனையோட விதானம் என்ன, எப்படி இதுக்கு போற மார்க்கம் என்ன, இந்த சாதனைக்கு எப்படி நம்ம ஏறுறது அப்படிங்கிறத இப்ப நிறைய பேர் சேர்ந்து இங்க இருப்பது போல கத்துக்கிறோம். இங்க எப்படி எல்லாரும் சேர்ந்து செய்கிறோமோ அப்படிதான் எல்லா ஆசிரமங்கள்லயும் நடக்கும். ரொம்ப பேர் கேட்கிறா, சாதனை எப்ப வரைக்கும் செய்யணும் அப்படின்னு. சாகர வரைக்கும் செய்யணும் அப்படிங்கிற, இறந்த பின்னும் செய்யணும். அந்த சேதனத்துவம் நமக்கு தெரியாது இல்லையா? என்ன செய்யறது? இப்படி செய்யணுங்கிற அந்த தம் இருக்கிறவா இதுல இறங்குங்கோ. தம் என்று சொல்றேன். என்னோட ஜாப் என்ன ஆறுது, ஃபேமிலி என்ன ஆறுது அப்படின்னு கேட்காதீங்கோ. ஒன்றும் ஆகாது. இப்ப நீங்க அவளை பார்த்துக்கிறத விட இன்னும் நன்னா பார்த்துப்பேன். இப்ப வரைக்கும் மோகத்துடன் பார்த்துட்டேன். அப்ப பாத்தியதையோட பார்த்துப்பேன். ரெஸ்பான்சிபிளுக்கும் மோகத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீ எங்க எப்ப இருந்தாலும் உன்னோட ஹிருதயத்துல உள்ள சேதனத்துவம் இருக்கே அதை கவனி. அதை காயத்ரி மாதா சொல்லலாம், தத்தர்னு சொல்லலாம், கிரைஸ்ட்னு சொல்லலாம். எதுவுமே இஷ்டம் இல்லை, சேத்தனத்துவம்னு சொல்லு. எல்லாத்துக்கும் ஒரே சேத்தனத்துவம் தான், அகண்ட மண்டலாக்காரம். அந்த அகண்ட மண்டலாக்காரம் சேதனத்துவம் நம்ம ஹிருதயத்துல இல்லைன்னா நாம சுண்டு விரல கூட அசைக்க முடியாது. ஃபினிஷ். நம்ம வீட்டில் இருக்கிறவா நம்ம வெளியில போயிட்டு வரோம், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னாக்கா ஐயோ இன்னும் வரலையே அப்படின்னு கவலைப்படுவா. ஆனா நம்ம வீட்லயே இருந்தாக்க வா எப்ப வீட்டை விட்டு வெளியில போவா அப்படிங்கிற ஸ்திதிக்கு வந்துருவாவா. ஏன்னா அவளால நம்மளுடைய படுத்தலை தாங்க முடியாது. அவளை எதனும் சொல்லுவோம், அவளை டிஸ்டர்ப் பண்ணுவோம். இத பிரபஞ்சத்துல தினம் நீங்க பாக்குற. வெளியில வந்து என்ன செய்ய சொல்ற? நீ இதுக்காக இந்த ஹிமாலயாவுக்கு போக வேண்டாம், தீர்த்த கஷேத்திரம் போக வேண்டாம். நீ எங்க இருக்கணுமோ
அங்கேயே இரு, எங்கேயும் ஓடி போக வேண்டாம். உன்னோட கடமையை பர்ஃபெக்டா பண்ணு. நிரந்தரம் குருவோடைய சாநித்தியத்தை அனுபவி. எப்படி மாஸ்டர்? இங்க ராமசுப்பையா பேசுறார், அங்க சதாசிவம் பேசுறார். ராமசுப்பையா சதாசிவம் இங்க இருக்கிறத நீ உணர்கிறாய் இல்லையா? நிறைய தடவை உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். காலேஜில் பிரின்சிபால் இருக்கும்போதும் இல்லாத போதும் கவனிச்சிருக்கல? பிரின்சிபாலோட கார் கேட்டுக்கு உள்ள வருது, வெளியில போறது. அந்த டிஃபரன்ஸ் காலேஜில் இருக்கிறவா எல்லாருக்குமே தெரியும். குருவோடைய சாநித்தியத்தை நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கும் போதே இதை நீ உணர்வ. பிரின்சிபால் காலேஜில் இருக்கார் அப்படின்னா உன்னோட முன்னாடி அவர் ஸ்கேலை வச்சுட்டு நிக்கல. அவர் காலேஜில் இருக்கிறாருங்கிற அந்த ஒரு ஃபீலிங் லெக்சரர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்குலேருந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த வேறுபாடு எப்படி வருது தெரியுதா? அந்த காம்பஸ்ல பிரின்சிபால் இருக்கார் அப்படிங்கிற ஒரு உணர்வு, சாநித்தியம். குருவோட சாநித்தியத்தை ஹிருதயத்துல உணர்ந்து கொண்டால் நாம் செய்கிற நிறைய வேலை, கொஞ்சம் தப்பு வேலையெல்லாம் கூட செய்யறோம்ல, அதை நம்ம செய்ய மாட்டோம். அது மாதிரி நம்ம செஞ்சா அந்த நேரத்துல குரு சாநித்தியத்துல இல்லைங்கிறது அர்த்தம். உடனே நீ நிராசைப்படாத. இதெல்லாம் ஒரு நாள்ல வராது. ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லாத. எக்ஸாம் எழுதுறதுக்கு மார்ச் மாதம் எழுதுறோம், சப்ஜெக்ட் போயிடுத்துனா செப்டம்பர் எழுதுறோம் அப்படின்னு அடுத்து அட்டன் பண்ணும்போது இதை தினம் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். உன்னோட ஹிருதயத்துல குரு இருக்கார் அப்படிங்கிறதே சாதனையோட முதல் படி, தவிர அது லாஸ்ட் படி இல்லை. ஆத்தியாத்மிகத்துல நீங்களாம் எவ்வளவு நீச்சமா ஆயிருக்கு. ஒரு தடவை மூக்கு பிடிச்சு ஓம் புர்புவசுவா சொல்றேன், ஒரு தடவை ராமா அப்படிங்கிறது சொல்றேன். இந்த 16 வயசுலேருந்து நம்ம இது வரைக்கும் ஒரு நடனம் தான் பண்ணியிருக்கோம், ஆக்ட். யோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய பரமாத்மா ஜெகத்குரு தத்துவத்தோட லிங்க் ஏற்படுத்திக்கிறது. அது நீயே பண்ண முடியாது. அதை செய்கிறவரும் அவர் தான் செய்யணும். அவர் செய்யும்போது நம்ம மனசை எங்கேயோ வச்சுட்டா எப்படி இருக்கும்? இப்போ கிளாஸில் லெக்சரர் இம்பார்ட்டன்ட் லெக்சர் கிளாஸ் எடுக்கிறார். அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லும்போது நீ மனசை எங்கேயாவது செதற விட்டா டீச்சர் சொல்லித்தர அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு உன் மண்டையில் ஏறாது. அதை நீ மிஸ் பண்ணுவ. அது டீச்சர் தப்பு இல்லை, தப்பு உன்னுடையது. குருவோட சாநித்தியத்தை நிரந்தர அனுபூதி பெற்றுவிட்டால் நிரந்தரம் குருவோடைய அனுகிரகம் கிடைக்கும். கேர்ஃபுல்லா வார்த்தைய புரிஞ்சுக்கோ. இப்ப கரண்ட் இருக்கு. கரண்ட் இருக்கும்போது லைட்டு, ஃபேனு, ஏசி, கம்ப்யூட்டர் வேலை செய்யுது. அது மாதிரி குரு நிரந்தரமா உங்ககிட்ட இருக்கும்போது உனக்கு வர எந்த ப்ராப்ளமும் ப்ராப்ளம் இல்லை.
ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நீ இருட்டு ரூம்ல இருந்துட்டு லைட்டு தெரியல அப்படின்னா நீ கண்ணை திறந்து பார்க்கணும், சுவிட்ச் ஆன் பண்ணணும். இல்லது கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். நாம இப்ப இந்த தப்பை செய்யறோம். குரு சாநித்தியத்தை ஒரு செகண்ட் அனுபூதி ஃபீலிங் உணர்ந்தாலும் உன் லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வராது. மாஸ்டர் ப்ராப்ளம் இருக்கே மாஸ்டர் அப்படின்னா நீ லிங்க் ஏற்படுத்திக்கல. லிங்க ஏற்படுத்திக்கோ. அது ஏற்படுத்திக்கணும்னா இங்க எவ்வரி மந்த் 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும், 20ஆம் தேதியிலேருந்து 29 தேதி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். இங்க சுவாத்தியாயம், அப்புறம் எத்தனை மணி நேரம் ஜபம் பண்ண, என்ன மந்திரம் சொல்லி யஜ்யம் பண்ணின அப்படின்னு இப்படிப்பட்ட கர்மகாண்டம் பத்தி நீ இங்க பேசிக்க வேண்டாம், அதெல்லாம் கவனிக்க வேண்டாம். ஒண்ணுமே செய்யாம இருந்தாலும் ஓகே. உன்னோட மனசு மட்டும் குரு கிட்டயே இருக்கணும். அதுதான் சத்ய சாய்பாபாவும் சொல்ற, ஷீரடி சாய்பாபாவும் சொல்ற. யூ லுக் டு மீ, ஐ லுக் டு யூ அப்படிங்கிற. அவருக்கு அந்த ஸ்திதி வரத்துக்கு 12 வருஷம் ஆச்சு. ஷீரடி சாய்பாபா அவரே சொன்னது. அவருக்கு 12 வருஷம் ஆச்சுன்னா எனக்கு எத்தனை வருஷம் ஆகும் மாஸ்டர்? பயப்படாத, கண்டிப்பா உனக்கு அத்தனை வருஷம் ஆகாது. அதுக்கு குறைவாவே உனக்கு அனுபூதி கிடைச்சிடும். எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சவாளுக்கு அதுக்கு ரொம்ப வருஷம் அவ கஷ்டப்பட்டிருக்கா. பல்பை கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு அந்த எந்த மாதிரி உள்ள ஃபில்மெண்ட் போடணும், எந்த கிளாஸ் போடணும் அப்படின்லாம் அவ ரொம்ப வருஷமா பார்த்து 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 நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா. நமக்கு இப்ப பல்பு வேணும்னா கடையில் போய் உடனே வாங்கி போட்டா போறோம் இல்லையா? உனக்கு டைம் ஆகாது, சீக்கிரமே கிடைச்சிடும். ரெடிமேடா கிடைச்சுடுறது உனக்கு. இந்த சொல்ற சூச்சகத்தை ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கோ. அர்த்தம் ஆயிடுத்து மாஸ்டர் அப்படின்னு நினைக்கிற, அர்த்தம் ஆயிட்டா உடனே லைட்டு வந்துடும். உன்னுடைய லைஃப் ஒரே வெளிச்சத்துல நிறைஞ்சு இருக்கும். அர்த்தம் ஆயிட்டா மாதிரி நீ நினைக்கிற. பகவத்கீதை ஸ்ரீகிருஷ்ணர் எந்த இடத்துல தந்தார்? யுத்த பூமியில. சங்கு ஊதிட்டா, யுத்தம் ஆரம்பிக்க போறது. அப்ப போய் பிராணாயாமம் செய்யறேன், சாதனை செய்யறேன் அப்படின்னா எப்படி சரியாகும்? மாறுதல் எப்ப வரணும்? தக்ஷணமே வரணும். இப்படி இருந்தவ அப்படி மாறிட்டா அப்படின்னு. அந்த மாதிரி மாறினவாள்லாம் உண்டு. நீ எப்ப என்கிட்ட பேசினாலும் பௌதிகமான உன்னோட அபிலாஷையே பேசுற. ஜம்பிங் தெரியல. மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? மனசை மாத்திக்கணும். டக்குன்னு ஜம்ப் பண்ணிடும். 1 வருஷமா செஞ்சும் வரல, கவலைப்படாத. டோன்ட் மைண்ட் இட். உங்ககிட்ட இருக்கிற அபிலாஷைகள், கோரிக்கைகள் போகிற வரையும் எப்பவும் வராது. அது அசம்பவம். உன்னோட கோரிக்கைகளை
நிறுத்த பழகிக்கோ. கட் பண்ணிக்கிறதுக்கு பழகிக்கோ. சிம்பிள் ஃபார்முலா. அநேக ஜென்மம் எடுத்தோம், அநேக ஜென்மமா சம்பந்த பாந்தவியம் இருக்கு. அண்ணா தம்பி அக்கா தங்க எல்லாம். இது ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனர்கிட்ட இதை பத்தி சொல்றார். இந்த மனசுல அபிலாஷ வரை போகாத வரைக்கும் நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறார். நம்ம எல்லாரும் பண்டிட்டு போல பேசுவோம், வேதாந்தம் எல்லாம் பேசுவோம். நமக்கு கிடைக்காத போது வேதாந்தம் நினைவுக்கு வரும். கிடைச்சுட்டா வேதாந்தம் நினைவுக்கு வராது. அந்த மோகத்திலிருந்து வெளியே வா. ரெண்ட நினைவுபடுத்திக்கோ, மிருத்யு விவேகம். கண்டிப்பா நாம இந்த உலகத்தை விட்டு போவோம், அது உறுதி. அது எப்பன்னு சொல்ல முடியாது. இப்ப உங்கள்கிட்ட நான் பேசிட்டே இருக்கேன், நாளை காலத்தால இல்லாம போகலாம். இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம பெரிய பெரிய பிளான் போடுறோம். வாழ்க்கை நிச்சயம் இல்லை. இந்த வீடா அந்த வீடா, அந்த வீட்டில் என்ன பண்ணணும், என்ன கார் வாங்கணும், இன்னும் அப்படின்லாம் யோசனை பண்றோம். சம்பாதிக்கணும், சம்பாதிக்க வேண்டான்னு சொல்லலை. சம்பாத்தியம் ரொம்ப 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 அவசியம். பொறுப்பை கைவிட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது. உன்னோட பொறுப்பை பர்ஃபெக்டா நீ பண்ணணும். அதெல்லாம் நான் செய்யல அப்படின்னு சொல்றதா மாதிரி நீ நாடகம் ஆடாத. நீ உன்னோட நாடகத்தை குரு ஒப்புத்துக்க மாட்டார். எந்த குருவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார். உன்னோட பாத்தியதை, உன்னோட கடமை எங்கிருந்து வந்ததுன்னு கவனி. உன்னோட பூர்வ ஜென்ம கர்மத்தால வந்தது. உன்னோட கணவர், மனைவி, குழந்தைகள் எல்லாமே. இதை விட உனக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்க முடியாது. நேச்சர், பிரகிருதி வந்து நம்ம அம்மாங்கிறோம். உன்னை சரியான இடத்துல தான் வச்சிருக்கு, அதை கவனி. அம்மா எப்பவும் குழந்தைகளுடைய ஆனந்தத்தை தான் பார்க்கறா. உன்னோட கர்மா அப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு அவ என்ன பண்ண முடியும்? உனக்கு கரெக்டான இடத்துல தான் வச்சிருக்கா. இதை விட உனக்கு ஆனந்தம் தர இடத்த உனக்கு பிரகிருதியும் குருவும் தர முடியாது. குரு தயாசாகர், பிரேம சாகர், கருணா சாகர், ஆம்னி பிரசன்ட். சர்வஜத்துவம், சர்வ சமர்த்துவம், சர்வ வியாபகத்துவம் எல்லாம் இருக்கிறவர் அவர். அப்படிப்பட்ட குரு உன்னோட இருக்கும்போது ப்ராப்ளம் சால்வ் ஆகல அப்படின்னா நீ லிங்க் வச்சுக்கல. நீ கேட்டா கொடுக்க முடியல இல்லையா? நீ செய்யற தப்பு அதுதான். நீ எப்போதும் உன்னோட ப்ராப்ளத்தை சொல்றதுல தான் குறியா இருக்க. ப்ராப்ளம் சொல்லு, தப்பு இல்லை. அந்த ப்ராப்ளத்தையே சொல்லிட்டு இருந்தாக்க லிங்க் எப்படி வரும்? இந்த வருஷம், இந்த மாசம் இந்த டைரக்ஷனை மாத்திக்கோ, பிரேக் பண்ணிக்கோ. எதுவும் கேட்காத. எதுவும் சின்னது மாஸ்டர், சின்ன கோரிக்கை மாஸ்டர், வேண்டாம், ஸ்டாப். நீ எந்த பரிஸ்திதியில இருந்தாலும்
அது பகவானுடைய அனுக்கிரகமே. ரொம்ப டைரக்டா இதை புரிஞ்சுக்கோ. ரொம்ப தடவை எக்ஸ்பர்ட் டாக்டர் கிட்டலாம் போகிறோம். அவள் மருந்து தருவா. 10 நாள் ஆச்சுன்னா சரியா போகும். அதுக்கு 30,000 50,000 எல்லாம் பணம் செலவு பண்ணுவோம். டாக்டர் சொல்வார், உன்னோட வியாதியை நான் குணப்படுத்தினேன் அப்படிம்பார். இத்தனை பேரை குணப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிப்பார். அப்போ செத்து போகிறவாளை பற்றி என்ன சொல்லுவா? அது அவளோட கர்மா அப்படிம்பார். ரொம்ப பிரயத்தனம் பண்ண, வாட் கேன் ஐ டூ அப்படின்பா. பேஷண்ட் கர்மா அப்படின்னு சொல்லுவா. இது புரிஞ்சா உன்னோட லைஃபே மாறிடும். எதற்கு உதாரணம் சொல்றேன்? அவ செத்து போறது அவளோட கர்மம் அப்படின்னா பிழைக்கிறதும் அவளோட கர்மம் தானே. பாயிண்ட் புரியுறதா? நீ எங்க எப்படி ஜீவிக்கிறியோ அது உன்னோட கர்மா. தயவு செஞ்சு குருவை திட்டாத. உனக்கு தம் இருந்தா பகவான் கிட்ட போய் உட்காரு. அதாவது ராஜாவோட பிள்ளை இருக்கான், அவன் போய் ரொம்ப மண்ணுலலாம் விளையாடிட்டு அப்படியே வந்து ராஜா கிட்ட உட்காருவான். ராஜா கிட்டையும் விளையாடுவான். அப்ப ராஜாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அப்ப நம்ம ராஜா கிட்ட என்ன சொல்லுவோம்? இந்த குழந்தைய ரொம்ப நன்னா இருக்கான், அவன் வந்து விளையாடிட்டு வந்தாலும் அதை வந்து ரொம்ப பெருமையா நன்னா விளையாடுறானே அப்படி இப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப ராஜாவோட புள்ள இப்படி பண்றான்னு சொல்லிட்டு நீ கோபப்படுவியா? ரிஷிகள் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டா. பகவானோட அம்சம்தான் நாம அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி எல்லாம் சொல்றா. அவெல்லாம் அபத்தம் சொன்னாலும் அது நிஜமாகும். அவ ரிஷிகளோட சக்தி அப்படிப்பட்டது. கரெக்டா பிரகிருதி நியமம் தெரிஞ்சு கொண்டு ஜீவிக்கிற குரு சாநித்தியத்துல இருந்துட்டா அவ என்ன பேசினாலும் அது நிஜமாறுது. அனுசுயா தேவி என்ன பண்ணா? இன்னைக்கு சூரியன் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியே எல்லாம் நின்றுடுத்து. மேக்னெட்டிக் பவர், சோலார் எனர்ஜி எல்லாம் ஸ்டாப் ஆச்சு இல்லையா? ஏன்? நீ கூட பகவான் அம்சம்தான். ஏன் நீ உற்சாகம் இல்லாம எதற்கும் கையால் ஆகாதவனாக இருக்க? நீ அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா அது யார் தப்பு? அதுக்கு சாமி என்ன பண்ணுவார்? அது உன்னோட ஃபால்ட். நீ அதை சரிப்படுத்திக்கோ. ஒரு வியக்தி மீதோ, ஒரு சமஸ்த மீதோ, ஒரு தேவதா மீதோ நீ ஆதாரப்படாத. அவள்கிட்ட போய் யாச்சிக்காத. தேவதையெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டா. நீ நன்னா படிக்கல, சிலபஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணல அப்படின்னா எந்த தேவதையும் உனக்கு மார்க் போட்டு பாஸ் பண்ண வைக்க மாட்டா. அசம்பவம். நான் பணம் கொடுத்து மார்க் வாங்கிப்பேன் அப்படின்னா அந்த லாஜிக்கை இங்கே எடுத்துட்டு வராத. படித்தால் பாஸ், படிக்கலைன்னா ஃபெயில். கர்மா. நீ எதுவுமே செய்ய வேண்டாம். நீ உன்னோட குருவோட கலந்துக்கோ. எப்படி அவர்கிட்ட கலந்துப்ப? நீ எந்த வேலை செஞ்சாலும் நிரந்தரம் குருவை கவனி. இப்ப நான் இந்த பேச்சு கேட்கிறேன். இந்த கேட்டுட்டு எப்படாப்பா இது முடியும்ட்டு ஆஃப் பண்ணிட்டு எழுந்து போவே வேண்டாம். எத்தனை நேரம் உங்களால மௌனமா உட்கார முடியுறது கவனிங்கோ. அப்படியே நீ எழுந்து போய் என்ன பெரிய வேலை செய்ய போற? ஒருவேளை சாப்பாடு கொஞ்சம் லேட்டானா என்ன?
ரிஷிகள்லாம் உட்காந்து செய்யலையா? இது ஆன உடனே, லெக்சர் ஆன உடனேயே பேசுவேள். என்ன பேசணும்? கண்ணை மூடிட்டு ஏன் உட்கார சொல்றேன்? அது ரொம்ப ஈஸி. கண் திறந்தாலும் அந்த ஸ்திதியே இருங்கோ, நடந்தாலும் அப்படியே. 2-3 மணி நேரம் உட்கார முடிஞ்சா உட்காருங்கோ. மழை பெய்யறதா? நனைவ. ஓகே, என்ன ஆகும்? சிகரெட் ஸ்மோக் பண்றவா எல்லாரும் நாளைக்கு இந்த ஸ்மோக் பண்ற ஹேபிட்டை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவ 2 பாக்கெட் ஸ்மோக் பண்ணுவா. அந்த மாதிரி பண்ணாத. பாவனை வரணும். இப்பவே முயற்சி பண்ணு. கண்ணை மூடு, முதுக நேரா வச்சுக்கோ. ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா உட்காருன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதானாலும் பரவாயில்ல. ஆலோசனை ரகித ஸ்திதியில நீ இருக்க மாட்ட. ஆலோசனை ரகித ஸ்திதியில நீ போயிட்டேன்னா நீ இருக்க மாட்ட, குரு இருப்பார். சேத்தனத்துவத்துக்கு நீ என்ன பேர் வேணா வச்சுக்கோ. ஆலோசனை இல்லாத ஸ்திதியில குருவே இருப்பார். ஆலோசனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீ ஸ்டார்ட் ஆயிடுவ. நீ ஆலோசனை இல்லாத ஸ்திதியில அப்படியே உட்காந்துக்கோ. கால் மரத்து போறதா? கண்ணை மூடின்று காலை கைய அசைச்சுக்கோ. எழுந்திருக்கணும்னு தோன்றதா? எழுந்து நட. கண்ணு திறந்தாலும் உன்னோட ஸ்திதி மட்டும் மானசீக ஸ்திதி குருவோடையே இருக்கணும். இப்ப இங்க வேலை இருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொன்னா, அதாவது பாத்தியதையா உனக்கு எதேன்னு வேலை இருந்தா எழுந்துப்போ. அது இல்லாம வேற வேலை இருக்கு அப்படின்னு நீ சொன்னா இதை விட அந்த வேலையில உனக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்ப இதுல உனக்கு அத்தனை ஈடுபாடு இல்லை. இப்படிப்பட்ட அவகாசம் தந்து குரு முன்னாடி, என் முன்னாடி சாதனை செய்யற வியக்தி குரூப்ல முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீயா முன்னேறி போறது கொஞ்சம் கஷ்டம், சுலபம் இல்லை. அதனால்தான் அவங்க எல்லாரையும் இங்க வாங்கோ அப்படின்னு சொல்றேன். இங்கேயே இருக்கணுமா மாஸ்டர்? இந்த ஆசிரமத்துல, நம்ம ஆசிரமம் எல்லா இடத்துலயுமே இந்த சக்திதாரல் அனுப்பின்னு இருக்க. அது எல்லா இடத்துக்கும் போகாது, நம்ம ஆசிரமங்களுக்கு போகும். எல்லா ஆசிரமத்திலும் இதே நியமம் ஃபாலோ செய். பேசாத. உட்கார முடியலையா? கொஞ்சம் எழுந்து அந்த இடத்துல நின்னுட்டு கையை காலை அசைச்சுக்கோ. ஆனா மனசை மட்டும் நிரந்தரம் குருட்டே வை. அகண்டமா உள்ள குரு சாநித்தியத்துல யூ ஆர் பார்ட் ஆஃப் இட். ரொம்ப முக்கியமா பாத்தியதை இருக்குன்னா எழுந்து போய் பண்ணு. பாத்தியதைய உதறும்படி சொல்லல. உன்னோட பாத்தியதை சாதனையை விட மோர் இம்பார்ட்டன்ட். பாத்தியதை இல்லை அப்படின்னா ஹாயா உட்காந்துக்கோ. பேலன்ஸ்டு நிரந்தர ஆலோசனை ஸ்திதியில இருந்துடு. எந்தவித ஆலோசனையும் வரவிடாத. இப்ப காயத்ரி ஜபம் பண்றேன், ரூப தியானம் பண்றேன்,
அப்படின்னு சொல்லாத. இப்ப எதுவும் பண்ணாத. ஜபம் வேண்டாம், ரூபம் வேண்டாம். தயவு செய்து மனசை உபயோகிக்காத. ரூபம், ஜபம், தந்திரம் எதுவுமே வேண்டாம். வீட்டிற்கு போனாக்க என்னென்ன வேலை செய்யணும்னு இங்க பிளான் போடாத. எதுவும் வேண்டாம். மௌனம், மௌனம். ஆலோசனை ரகித ஸ்திதி. ஆலோசனையே வரக்கூடாது. மௌனம், மௌனம். ஸ்வஸ்தி.